ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் ஆஃப் மார்ச் 2024 தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அம்ராபாத் டைகர் ரிசர்வ் ரீசென்ட்லி சீன் இன் த நியூஸ் இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட்? எந்த மாநிலத்தில் அம்ராபாத் டைகர் ரிசர்வ் லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தெலுங்கானா தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ அம்ராபாத் டைகர் ரிசர்வில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லியோபேர்ட் பாப்புலேஷன் சிக்னிஃபிகண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ஸ்டேட்டஸ் ஆஃப் லியோபேர்ட் இன் இந்தியா ரிப்போர்ட் தெரிவிக்குது. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர் வாஸ் த 66th மீட்டிங் ஆஃப் நெட்வொர்க் பிளானிங் குரூப் என்பிஜி ஹெல்ட் அப்படின்ட்டு கேட்குறாங்க. என்பிஜியோட 66th மீட்டிங் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி நியூ டெல்லி தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the third question, India's first indigenously developed hydrogen fuel cell ferry was deployed for service at which place of Uttar Pradesh? இந்தியாக்காக ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணப்பட்ட ஹைட்ரஜன் ஃபியூல் செல் ஃபெரி உத்தரப்பிரதேஷில் எந்த பிளேஸில் டெப்ளாய் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி வாரணாசி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் ஹைட்ரஜன் ஃபியூலான ஃபெரியை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது கொச்சின் ஷிப்யார்ட் லிமிட்டடால் பில்ட் பண்ணப்பட்டுச்சு. இது வாரணாசியில் ஆப்ரேட் ஆகுது. மூவிங் ஆன் டு த ஃபோர்த் கொஸ்டின், the SAMOA pathway recently seen in the news is associated with which one of the following group? SAMOA பாத்வே எந்த ஃபாலோவிங் குரூப்போட அசோசியேட் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஸ்மால் ஐலாண்ட் டெவலப்பிங் ஸ்டேட்ஸ் தான் கரெக்ட் ஆன்சர். யூஎனோட செக்ரட்டரி ஜெனரல் என்ன எம்பசைஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த SIDS ஸ்மால் ஐலாண்ட் டெவலப்பிங் ஸ்டேட்ஸுக்கு ஃபண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும் பிகாஸ் தே ஆர் ஃபேஸிங் த கிளைமேட்டிக் சேஞ்ச் அப்படின்ட்டு எம்பசைஸ் பண்ணுறாங்க. Moving on to the fifth question, the Chapchar Cut festival recently seen in the news is celebrated in which state? சமீபத்தில் நியூஸில் பார்த்த சாப்சார் கட் ஃபெஸ்டிவல் எந்த ஸ்டேட்டில் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மிசோரம் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the sixth question, which day is celebrated as World Wildlife Day? வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 3rd March தான் கரெக்ட் ஆன்சர். வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதனோட இம்பார்ட்டன்ஸை எம்ஃபசைஸ் பண்ணுதுன்னா குளோபல் பயோடைவர்சிட்டியை சேஃப்கார்ட் பண்ணணும். இந்த 2024 தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கனெக்டிங் பீப்புள் அண்ட் பிளானட் எக்ஸ்ப்ளோரிங் டிஜிட்டல் இன்னோவேஷன் இன் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் தான் 2024 World Wildlife Day theme. Moving on to the 7th question, recently which ministry has been honored with the award for best performance in accounts during the financial year 2023 to 2024? எந்த மினிஸ்ட்ரி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃபார் அக்கௌண்ட்ஸ் ஃபினான்ஷியல் இயர் ஆஃப் 2023-2024 அவார்டை வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் டு த 8th கொஸ்டின், ஓக்லா பேர்ட் சாங்சுரி OBS இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஓக்லா பேர்ட் சாங்சுரி எந்த ஸ்டேட்டில் லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேஷ் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 9th question, which day is celebrated as National Safety Day in India? இந்தியாவில் என்னைக்கு நேஷ்னல் சேஃப்டி டே அப்சர்வ் பண்ணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி March 4 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ March 4 தான் பிகினிங் ஆஃப் நேஷ்னல் சேஃப்டி வீக்கை மார்க் பண்ணுது. ஸோ 2024 சேஃப்டி டே தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஃபார் அ சஸ்டைனபிள் ஃபியூச்சர் தான் ஹைலைட் பண்ணுது. Moving on to the 10th question, recently which ministry hosted the first Blue Talks meeting on the ocean in New Delhi? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் தான் கரெக்ட் ஆன்சர். மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ப்ளூ டாக்ஸ் மீட்டிங்கை
February 29 அன்னைக்கு நியூ டெல்லியில் ஹோஸ்ட் பண்ணாங்க. Moving on to the 11th question. Aditi scheme recently seen in the news is associated with which sector அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ டிஃபென்ஸ் செக்டார் தான் கரெக்ட் ஆன்சர். அதித்தி ஸ்கீமோட அப்ரிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏசிங் டெவலப்மெண்ட் ஆஃப் இன்னோவேட்டிவ் டெக்னாலஜி வித் இடெக்ஸ் தான் கரெக்ட் ஆன்சர். இதை வந்து பார்த்தீங்கன்னா ரக்ஷா மந்திரி ஸ்ரீ ரஜ்நாத் சிங் தான் வந்து நியூ டெல்லியில் March 4, 2024 அன்னைக்கு லான்ச் பண்ணுறாரு. இந்த ஸ்கீம் வந்து 750 crore அலோகேட் பண்ணியிருக்காங்க 2024 to 26 வரைக்கும். On to the next question. Indirama housing scheme recently seen in the news is associated with which state? சமீபத்தில் நியூஸில் பார்த்த இந்திரமா ஹவுசிங் ஸ்கீம் எந்த ஸ்டேட்டோட அசோசியேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தெலுங்கானா தான் கரெக்ட் ஆன்சர். தெலுங்கானாவோட சீஃப் மினிஸ்டரான ரேவந்த் ரெட்டி இந்த இந்திராமா ஹவுசிங் ஸ்கீமை March 11 அன்னைக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. Moving on to the next question. Recently, Larsen & Toubro commissioned its first indigenously manufactured electrolyzer at which place? Larsen & Toubro அவங்களோட ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோலைசர் மேனுஃபேக்சரிங் சைட்டை எங்கே வந்து திறந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஹஸ்ரியா குஜராத் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the next question. The first ever made in India ASTDS Tug Ocean Grace is recently built by which manufacturer company under MOPSW promoting Atmanirbhar Bharat? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கொச்சின் ஷிப்யார்ட் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the next question. Recently, which country became the first country to include the right to abortion in its constitution? எந்த நாடு வந்து ரைட் டு அபார்ஷனை அவங்களோட கான்ஸ்டிடியூஷனில் ஃபர்ஸ்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி பிரான்ஸ் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the next question. Recently, who became the first woman sniper of the border security force? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சுமன் குமாரி தான் கரெக்ட் ஆன்சர். Suman Kumari is the sub-inspector who is the first woman sniper in border security force. Moving on to the next question. Where was the India's first national dolphin research center inaugurated? இந்தியாவில் எங்கே வந்து ஃபர்ஸ்ட் NDRCன்ட்டு அழைக்கப்படுற நேஷ்னல் டால்ஃபின் ரிசர்ச் சென்டர் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாட்னா தான் கரெக்ட் ஆன்சர். இது வந்து பீகார் சீஃப் மினிஸ்டர் நிதிஷ்குமாரால் இனாக்ரேட் பண்ணப்பட்டது. Moving on further. Risa Textile, which has recently received a geographical indication tag, belongs to which tech? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி திரிபுரா தான் கரெக்ட் ஆன்சர்.